ஓம் சாந்தி. நாம் உள்நோக்கு முகமாக இருக்கும் ஆத்மா. நாம் மகான் ஆத்மா. நாம் திட சங்கல்பத்தை வைத்திருக்கக்கூடிய ஆத்மா. இப்போது நாம் ஆசிரியராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்கின்றோம். இது குழந்தைகளாகிய நம் அனைவரின் கடமையாகும். தந்தை யாரை வேண்டுமானாலும் ஏழையாக்குவார். யாரை வேண்டுமானாலும் பணக்காரனாக மாற்றுவார். அவருடைய கையில்தான் சாவி இருக்கின்றது. இதுவும் நாடகத்தில் உள்ள ரகசியமாகும். இன்று பணக்காரர் என்ற கர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை ஏழையாகி விடுவார்கள். மேலும் ஏழை குழந்தைகள் தந்தையின் காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து பணக்காரர் ஆகிவிடுகிறார்கள். நமக்கு புது உலகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நாம் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு தூய்மையாக மாறுகின்றோம். நாம் எவ்வளவு நல்ல ஆசிரியராக மாறுகின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். தந்தை நமக்கு ஆசிரியர் ரூபத்தில் படிக்க வைக்க கற்றுக் கொடுக்கின்றார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றோம். குருவோ ஒரே ஒரு சத்குருதான். தந்தையின் நினைவினால்தான் பாவங்கள் விலகி போகின்றது. தந்தைதான் பதித்த பாவனர். இப்போது நாம் அழுக்கிலிருந்து தூய்மை ஆவதற்கான வழியை மிக எளிதாக தந்தை புரிய வைக்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாகி விடுகின்றோம். நாம் அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் தூய்மையாகி மீண்டும் முக்திதாமத்தை சென்றடைகின்றோம். நாமும் பிந்துவாக இருக்கின்றோம். தந்தையும் பிந்துவாக இருக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதுதான் முக்கியமான விஷயமாகும். தந்தை எந்த ஒரு துன்பமும் நமக்கு கொடுப்பதில்லை. தந்தை நம்மை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். அவர்தான் பதித்த பாவனன். 84 பிறவிகளின் சக்கரத்தின் ரகசியத்தையும் தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போது நாம் தந்தையை எவ்வளவு நினைக்கிறோம் என
நம்மை நாமே சோதித்துக் கொள்கின்றோம். ஜீவன் முக்தியின் ஆதாரம் படிப்பாகும். மேலும் முக்திக்கு ஆதாரம் நினைவாகும். எவ்வளவு நாம் தந்தையை நினைக்கின்றோமோ, படிப்பில் கவனம் கொடுக்கின்றோமோ, அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். இப்போது தந்தை நமக்கு ஆன்மீக தொழிலை கொடுக்கின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் 84 பிறவியின் சக்கரத்தை நினைவு செய்கின்றோம். அவரை நினைவு செய்வதால் நாம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். நாம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் இந்த கடன்களிலிருந்து விடுபட்டு பணக்காரர்களாக மாறுகின்றோம். ஒரு தந்தைதான் நம்மை பணக்காரராக மாற்றக்கூடியவர். நாமே பூஜைக்குரியவர்கள், நாமே பூஜாரிகள். தந்தை பூஜாரிகளின் உலகத்தில் வருகின்றார். தந்தை எப்போதும் பூஜைக்குரியவராக இருக்கின்றார். தந்தை நம்மை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதே அவருடைய வேலையாகும். நாம் உலகத்திற்கே அதிபதியாக ஆகின்றோம். இப்போது நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதைத் தவிர வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. தந்தை சர்வசக்திவான் ஆவார். நாம் அவருடையவராக ஆகின்றோம். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரையாகும். தந்தை மன்மனா பவ என்று கூறுகிறார். இதன் மூலமாக நாம் சதோப்பிரதானமாக மாறுகின்றோம். நாம் சர்வகுணம் நிறைந்தவர்கள். 16 கலைகளில் நிரம்பியவராக மாறுகின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் எல்லையற்ற தந்தையின் வாரிசுகள். ஆகவே நாம் அனாதி குழந்தைகள், பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளாக இருக்கின்றோம். நாம் யோக பலத்தால் அனைத்து பாவங்களையும் எரிக்கின்றோம். நாம் இப்போது ஞானத்தின் ரீங்காரம் இடுகின்றோம். மகான் ஆத்மா ஆவதற்கு முக்கிய ஆதாரம் தூய்மை. இந்த தூய்மை எனும் விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து நாம் மகானாத்மாவாக ஆகின்றோம். உறுதியான எந்த ஒரு எண்ணமும் உள்ளுணர்வை மாற்றிவிடுகிறது. தூய்மை எனும் விரதத்தை கையாள்வது என்பது நமது உள்ளுணர்வை உயர்த்துவதாகும். நாம் ஆத்மாக்கள் தூய்மை ஆவதற்காக சகோதர சகோதரர்கள் எனும் விரதம் எடுத்திருக்கின்றோம். ஞானத்தை நன்கு சிந்தனை செய்கின்றோம். நாம் என்ன கேட்டோமோ அதை நாம் அசை போடுகின்றோம். தந்தையை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம்
மனம் ஈடுபட்டிருக்கிறதா என உள்நோக்கு முகத்திலிருந்து பார்க்கின்றோம். எந்த ஒரு கேள்வி முதலானவற்றிலிருந்து நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையினால் நம்மை தூய்மையாக்கிக் கொள்கின்றோம். கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்க இப்போதிலிருந்தே நாம் பயிற்சி செய்கின்றோம். உறுதியான எண்ணம் எனும் விரதம் மூலமாக உள்ளுணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மா நாம். வீணானவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக திட சங்கல்பம் எனும் பட்டன் போட்டுக்கொள்ளும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.